அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ஒரு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதோட இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். ஹார்லிக்ஸ் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 பிஸ்கட் வச்சுருக்கேன். நான் இங்கே குட் டே பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரெகுலராக என்ன பிஸ்கட் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி விட்டா பிஸ்கட் இல்லை மேரிகோல்டு, மில்க் பிக்கிஸ், ஹார்லிக்ஸ் பிஸ்கட் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். சர்க்கரைக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். ஹார்லிக்ஸ் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிஸ்கட் வந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்லைஸ்டு ப்ரெட்டு. இது வந்து ஈஸியாக எல்லா பேக்கரியிலையுமே கிடைக்கும். அதை வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டிலையே செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வீட்டிலையே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் பால். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு எல்லா பொருளும் ரெடியாக இருந்தால் நம்ம உடனே இது ஒரு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு இது செய்கிறதுக்கு. 2 பிஸ்கட்டை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். அதோட ப்ரெட் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ குழந்தையோட வயசு வச்சு நம்ம இதை கொஞ்சமாகவோ ஜாஸ்தியாகவோ போட்டுக்கலாம். எங்கள் பையனுக்கு 3 வயசு ஆகுது. அதனால் அவனுக்கு நான் ஒரே ஒரு ப்ரெட்டு தான் சேர்க்குறேன். எங்கள் குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை பெரியவங்க சின்னவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை எக்ஸ்ட்ராவோ சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை, ஹார்லிக்ஸு அதையும் சேர்த்துடலாம். அதோட இந்த பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சின பால் தான், ஆற வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆகிடுங்க நமக்கு பேபி ஃபுட்டு. இது ரொம்பவே ஈஸி பார்த்தீங்களா? பாருங்கள், மிக்ஸ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ப்ரெட்டு வந்து எல்லாம் உடம்பு சரியில்லைனாலோ இல்லைனா டயட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இப்போல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெட் ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சாதமும் பருப்பும் அடிக்கடி கொடுத்துக்கு அவங்களுக்கும் சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பேபி ஃபுட்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.